அவர்களை எல்லாம் அழைக்கவில்லை. நிச்சயமாக உண்ணாவிரதம் நடக்கின்ற பொழுது அனைத்து கட்சியில இருக்கின்ற நமது சார்ந்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நமது இனத்தை சார்ந்த அனைத்து சங்கத்தினுடைய தலைவர்களையும் நிச்சயமாக அழைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்வோம் என்று இந்த நேரத்திலே செய்து உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு, காவேரிப்பட்டினத்தை சேர்ந்த இளைஞர் சங்கரை நான் தான் சொன்னேன், ஆனால் நான் பேசும்போது மறந்துட்டேன். நண்பர் ராமநாத சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கிறார், நன்றி. ஏன்னு சொன்னால், நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்களை மட்டும்தான் சொன்னோம். நம்ம ராமூர்த்தி வந்து அண்ணா இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்காங்க, இந்த கௌசிக்க கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னுடைய மைத்தினர் முகில் தொலைத்து பேசி வாயிலாகவும் இந்த ஒரு நிகழ்ச்சியை எப்படி செவ்வனே செய்ய முடியும், அதற்கு எங்களுடைய ஆதரவு என்ன, ஆதரவு எப்படியெல்லாம் தர முடியும் என்பதை பல்வேறு வகையிலும் வழங்கி, நீங்க படித்தவர்களெல்லாம் நம்முடைய இந்த இன்டர்நெட் மூலியமாக நீங்கள் நம்ம வன்னிய சமூகத்தை பற்றி நிறைய செய்திகள் அதில் வந்து கொண்டிருக்கிறது. படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள், வேலை செய்கின்ற வெளிநாட்டிலே இருக்கின்ற நம்முடைய இனத்தினுடைய சொந்தங்கள் எல்லாம் வெளியிலே இது போன்ற மேடைகளே பேச முடியாமலும் அல்லது வெளியே வர முடியாத சூழ்நிலையிலும் அவர்களுடைய கருத்தை ஃபேஸ்புக் மூலியமாகவும் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஒரு தனி ஒரு செல்லை அதை நியமித்து அதன் வாயிலாக நம்மளுடைய இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்துவது, ஒரு இயக்கம் என்பது இங்கே பிசிக்கலாக உங்களுடைய பிரசன்ஸை காட்டுவது மட்டுமே இந்த இயக்கம் வளர்ந்து விடாது. வெளியிலே இருக்கின்ற பணம் படைத்தவர்கள், வேலை செய்து கொண்டிருக்கின்ற இனப்பட்டு கொண்டவர்கள், அரசியலில் இருப்பவர்கள் என்று பல்வேறு வகையான வெளிநாட்டிலே இருக்கின்ற தமிழர்கள், நம் இனத்தவர்கள், இவர்கள் எல்லாம் உதவி செய்தால்தான் இந்த இயக்கம் நடைபெறும். முதல்ல காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்க இன வரிக்காக காந்தியை துப்பாக்கியால் சுடக்கொள்ள முயன்ற போது அந்த குண்டை தன்னுடைய மார்பிலே ஏந்தி காந்தியினுடைய உயிரை காத்த வீரன் மறந்த ஒரு இளைஞன், அவன் நாகப்ப படையாட்சி இந்திய வரலாற்றிலே சுதந்திரமுடைய சத்திரியா சேர்ந்த அமைப்பு இன்று 5 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். அதில் முதல் தீர்மானமாக வண்டியர்களுக்கு 20% விழுக்காடிலே தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி ஒரு 15 விழுக்காடுகள் வேண்டும் என்று சொல்லி முதல் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். இரண்டாவதாக தமிழக அரசு எங்களுடைய நல வாரியத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். மூன்றாவதாக தமிழக காங்கிரஸ் கட்சியிலே வன்னியர்கள் புறக்கணித்து இருப்பது பற்றியும், காங்கிரஸ் வரலாற்றிலே காங்கிரஸ் கட்சி இன்று வரை தமிழகத்திலே உயிரோட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் அது வன்னியர்கள் என்பதை இன்றைய தலைவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. 52 காங்கிரஸ் கட்சி அறுதி பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் 19 சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரவு கொடுத்து 6 சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொடுத்து ஆட்சி 67 வரை நடைபெற்றிருக்கிறது சொன்னால் வன்னியருடைய ஆதரவில் தான் நடந்தது என்பதையும், கடந்த கால வரலாற்றிலே MP சுப்பிரமணியம், வாழப்பாடியார் போன்ற மாபெரும் தலைவர்களெல்லாம் இருந்து நடத்திய இந்த காங்கிரஸ் கட்சி இன்று 2 மாவட்ட தலைவர்களை கொண்டு இன்று நடத்துகிறார் என்று சொன்னால் 10 மாவட்டங்களிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் நேற்று வந்த விஜயகாந்த் கட்சியும் வன்னியர்களுக்கு உரிய பங்கை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் காங்கிரஸ் மட்டும்
ஏன் இந்த தடுமாற்றம் என்று எங்களுக்கு புரியவில்லை. மற்றும் உயர்நீதிமன்றத்திலே 62 நீதிபதிகளில் ஒரே ஒரு நீதிபதி தான் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதையும் நியமிக்க வேண்டும் என்றும் இதில் தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்களிலே தமிழகத்திலே 16 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு பல்கலைக்கழகத்தை தான் பிசியாக வன்னியர் இருக்கிறார். மற்ற 15ம் வன்னியர்களுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் நிறுவனங்களிலும் பொது நிறுவனங்களிலும் தனி ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு உள்ளொதுக்கீடு வழங்குவதில்லை. பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு வழங்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவம் எங்களுக்கு இல்லை என்பதையும், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மாணவர்கள் உயர்கல்வியிலே இலவச கல்வி அறிவித்திருக்கிறது இந்த அரசு. அவர்களை விட மிகவும் மோசமான நிலையிலே இருக்கின்ற எங்களுடைய இன மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இலவச கல்வி கட்டணம் வழங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றி இந்த அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பேர்? வருகிற ஜனவரி 28ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை சென்னையிலே நடத்த இருக்கின்றோம். அது பற்றியும் இன்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையெல்லாம் எங்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும். 20% வன்னியர்களுக்காக குறைந்தபட்சம் 18 எங்களுடைய லட்சியமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் 15 விழுக்காடுகள் எங்களுக்கு வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்கிறேன். மாநில தலைவர் எங்களுடைய தலைவர் சூரியன் அவர்கள், நான் மாநில பொதுச்